பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தரிடத்திலே நாம் உதவியை தேடி போகிற போது கர்த்தர் அதை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆசா என்கிற ஒரு ராஜா தேவனிடத்தில் உதவி கேட்கும்போது ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்கிற விதத்தை குறித்து வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். 2 நாளாகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினாலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். பாருங்க, ஆசா என்கிற ஒரு ராஜா. இந்த ராஜா தேவனிடத்தில் உதவி கேட்கிற விதங்களை பாருங்க. அவன் எப்படிப்பட்ட விண்ணப்பம் செய்கிறான் என்பதை நம்ம கவனிக்க போகிறோம். ஆண்டவர் உதவி எப்படி செய்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உதவிக்காக அநேகர் மனுஷனிடத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள். தாவீது சொல்லுகிறார், இக்கட்டு நாளில் மனுஷனுடைய உதவி விருதா. மனுஷர்களை நம்பி உதவி போன இடங்கள்லாம் நிறைய இடங்களில் நம்ம ஏமாந்துருப்போம். ஆனால் சில இக்கட்டில் மனுஷர்கள் உதவி செய்கிறத நம்ம பெற்றிருப்போம். எப்படி கர்த்தர் உதவி செய்கிறார், அவரிடத்தில் நாம் எப்படி உதவி பெற்றுக்கொள்ள வேண்டும், இக்கட்டான சூழ்நிலையிலே தேவனிடத்தில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதெல்லாம் வாசித்து இந்த வேத பகுதியில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஆசா என்கிற ராஜா தேவன் மேலே பக்தி உள்ளவர், நம்பிக்கை உடையவர், எல்லா பிரச்சனைக்கும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு மனுஷனாக காணப்படுகிறார். இந்த வேத வசனத்தின் மூலமாக அவரை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. என்ன நடந்து இருக்கிற இந்த சம்பவத்தில் ஆசா போய் கர்த்தரிடத்தில் இப்படி ஜெபிக்கிறார் என்பதை குறித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். யூதா மக்கள் மேலே ஆசா ராஜாவாக இருக்கிறார். யூதா ஜனங்களுக்கு, இந்த யூத ஜனங்களுக்கு ஆசா ராஜாவாக இருக்கிற போது இந்த யூதாவில் இருக்கிற எல்லா விக்கிரகங்களையும் அழிக்கிறார். இந்த ஆசா ராஜா விக்கிரக தோப்புகள்லாம் அழிப்பார். ரொம்ப வைராக்கியமானவர். கர்த்தர் மேலே ரொம்ப வைராக்கியம் பாராட்டி கர்த்தருக்குள்ள ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கிற போது எத்தியோப்பியா என்கிற அந்த ராஜா என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த யூத ஜனங்கள் மேலே யுத்தத்திற்கு வருகிறார். ஆசா ராஜாவின் மேலே யுத்தத்திற்கு வரும்போது கிட்டத்தட்ட எத்தியோப்பியர் எல்லாம் ஜனங்களும் வந்துட்டாங்க, நிற்கிறாங்க. யுத்தத்திற்காக நிற்கும்போது இந்த விஷயத்தை கேள்விப்படுற இந்த ஆசா ராஜா போய் தேவனிடத்தில் ஜெபிக்கிற ஒரு ஜெபம்தான் இந்த ஜெபம். அவங்க எதிரிகள் நிற்கும்போது யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறாங்க. ஆனால் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கர்த்தரிடத்தில் உதவி கேட்கிறான். பாருங்க, யுத்தத்திற்கு நிற்கிற போது மனுஷர்களிடத்தில் உதவியை தேடாமல், இன்னொரு நாட்டு மனுஷர்களை கூப்பிடாமல் கர்த்தரிடத்தில் உதவி தேடுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆண்டவர் அந்த இடத்துல அவனுக்கு உதவி செய்கிறதை நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். சில நேரத்தில் நாம் உதவி யாரிடத்தில் கேட்பது என்பதே நமக்கு புரியாது. சில தேவைகளுக்காக, சில காரியங்களுக்காக நீங்கள் யாரிடத்தில் உதவி கேட்குறது, அவங்கக்கிட்ட கேட்டால் செய்வாங்களா, இவங்கக்கிட்ட கேட்டால் செய்வாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம், திகைக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனை நம்பி வாழ்கிறவர்கள் முதலாவது தேவனிடத்தில் கேட்டு தன் உதவியை பெற்றுக்கொள்ள பழக வேண்டும். தேவனிடத்தில் கேட்க வேண்டும். இப்போ பாருங்கள், யுத்தத்திற்கு எல்லாரும் அணிவகுத்து நிற்கிறாங்க. அப்போது இவன் வேகமாக போய் என்ன பண்ணுறார் அப்படின்னா, கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரை எப்படி சார்ந்துகிறார் பாருங்கள். பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும், இல்லையா, ஒரு தகுதி, உதவி செய்யக்கூடிய தகுதி உள்ளவனுக்காகிலும் நீர் உதவி செய்யக்கூடிய தகுதி இல்லாதவனுக்காகிலும் கூட நீர் உதவி செய்வீர். தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு, இல்லையா, பலன் இல்லாத ஒரு மனுஷனுக்கு உம்மால் உதவி செய்ய முடியும். பலம் உள்ளவனுக்கும் உதவி செய்ய முடியும். ஆனால் இப்போது நான் உம்மை சார்ந்து நிற்கிற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் உதவி கேட்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவர்
அந்த இடத்துல வந்து அவனுக்கு உதவி செய்கிறார், அவனை விடுவிக்கிறார். அங்கே வந்து கூடியிருந்த எதிராக வந்திருந்த எல்லாரையும் கர்த்தர் முறையடிக்கிறார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கோரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்பி பலம் கொள்ளாதபடிக்கு முறைந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாய் கொள்ளையடித்தார்கள். பாருங்க, அவங்க எல்லாரும் ஓடிட்டாங்க. அந்த எத்தியோப்பியர் ஓடி போனார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எத்தியோப்பியர்களை முறையடித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் இறங்கி அவங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் இறங்கி அங்கே அவர்களை முறையடித்திருக்கிறதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் எந்த உதவிக்காக யாரை நம்பிக்கொண்டு இருக்கிறீர்கள்? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். யாரை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க? உதவிக்காக யாரிடத்தில் போகிறீங்க? ஒருவேளை பொருளாதார தேவை உதவியாக இருக்கலாம், பண உதவியாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டக்கூடிய பண உதவியாக இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கான உதவிகளாக இருக்கலாம், இல்லை சபை நடத்துவதற்கான உதவிகளாக இருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட உதவிக்காக நின்று கொண்டிருக்கிறீங்க? எப்படிப்பட்ட தேவையோடு நின்று கொண்டிருக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்பதை இந்த நாளில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள கர்த்தர். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த ஆசா ராஜாவுக்கு தேவன் உதவி செய்தார். அங்கே பார்க்கிறோம், ஆசா ராஜா அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பண்ணுறான். பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். கர்த்தருக்கு லேசான காரியம் என்பதை அவன் விசுவாசித்து கர்த்தர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை நம்ம பார்க்க முடியும். ஒரு மனுஷன் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தால் தான் அவனுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கர்த்தரை மாத்திரம்தான் நம்புகிறான் என்பதை நம்ம இங்கே பார்க்க முடியுது. நம்புவான், அப்படி தான் நம்புவான். பாருங்கள், கர்த்தர் மேலே விசுவாசம் உள்ளவர்கள், கர்த்தரையே சார்ந்து இருக்கிறவர்கள், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று விசுவாசித்து காத்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க, மனுஷனிடத்தில் போக மாட்டாங்க, கர்த்தரையே சார்ந்திருப்பாங்க. ஆனால் இதற்கு அடையாளமாக இந்த ஆசா ராஜா அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டதையும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறதையும் அவன் கர்த்தரிடத்தில் வேண்டுகிற அந்த வேண்டுதலை நம்ம பார்க்க முடியுது. எப்படி சொல்கிறான் பாருங்க, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம், லேசான காரியம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. இந்த ஏராளமான கூட்டத்தை எதிர்த்து நிற்க எங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. ஆனால் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினால இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக வந்து நிற்கிறோம். கர்த்தரை சார்ந்து கொள்கிறான். கர்த்தர் உதவி பண்ணுவாருன்னு கர்த்தரை சார்ந்து கொள்கிறான். இன்னைக்கு கர்த்தரை சார்ந்து கொள்கிறீங்களா, மனுஷரை சார்ந்து கொள்கிறீங்களா என்பதுதான் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் கண்கள் யார் மேலே இருக்கிறது? மனுஷர் மேலே இருக்குதா, இல்லை மிகுந்த பணக்காரர்கள் மேலே இருக்குதா? 118 சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது உதவிக்கு யார் இடத்துல போகிறோம்? ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆனால் உதவி வரும்போது மனுஷரிடத்தில் போகிறோமே. சிலர் அப்படி பண்ணும்போது அப்போ கர்த்தருடைய வல்லமை என்னாச்சு? கர்த்தர் என்ன ஆனார்? நம்ம ஆராதிக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரா? தேவன் வந்து நம்ம ஆராதிக்க வேண்டும், அவருக்கு இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை படைக்கவில்லை. அதற்காகவே தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை. நம்ம ரட்சித்த நோக்கம், நம்ம படைத்த நோக்கம் என்னன்னா, ஆண்டவர் நமக்கு நல்ல வாழ்வை கொடுப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்றென்றைக்கும் கூட வாழ்வதற்காக படைச்சிருக்கிறார். அதை நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆராதிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம் இல்லையா, ஆலயத்துக்கு போகிறோம். ஆனால் உதவின்னு வரும்போது மனுஷங்கிட்ட போகிறோம். உதவின்னு வரும்போது யாரை பார்க்கலாம் அப்படின்னு போகிறோம். உதவின்னு வரும்போது எங்கே போகிறோம்? அப்படி போகிறோம். அப்போது தேவனால் உதவி செய்ய முடியாதா? எந்த சூழ்நிலையும் மாற்ற தேவனால் ஆகும் இல்லையா? அப்போது தேவன் வந்து ஒரு இறை வழிபாடுக்காக மனுஷனை படைச்சாரா? இந்த உலகத்தில் தேவனை ஆராதிப்பதற்காகவே நம்மளை படைச்சாரா? அதற்காக படைக்கலை. அவர் நமக்கு நல்ல வாழ்வு கொடுப்பதற்கு, என்றென்றைக்கு நமக்கு உதவி செய்வதற்கு, நம்மோடு கூட இருப்பதற்காக அவர் படைச்சார். நம்ம அதற்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அவரோடு கூட நம்ம வாழ வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த இறை வழிபாடு. இந்த இறை வழிபாடின் மூலமாக நம்ம அவரோடு கூட நம்ம இணைய வேண்டும், வாழ வேண்டும், அவரை புரிந்து கொள்ள வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரோடு கூட நம்ம நடக்க வேண்டும், என்றென்றைக்கும் நித்திய வாழ்வில் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக
தேவன் நமக்கு இந்த இறை வழிபாடை கொடுத்திருக்கிறார். அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நம்முடைய உதவிகளுக்கு நாம் கர்த்தரை தான் சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஆசா ராஜாவுக்கு தேவன் உதவி பண்ணினார், உதவி செய்தார். இன்னைக்கு நிறைய பேரை நம்பி தேவனுடைய பிள்ளைங்க உதவி அற்ற நிலையில் நிற்கிறத பார்க்க முடியுது. விசுவாசிக்கிறவங்க கர்த்தரை நம்பணும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் இல்லையா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். யோசேப்பை தன் சகோதரர்கள் குழியில் போட்டாங்க. அதுக்கப்புறம் யோசேப்பு எகிப்துக்கு போனார். நல்லா கவனிங்க. அங்கே அவரை சிறையில் போடும்போது அவர் அந்த பானபாத்திரக்காரர் எனக்கு ஏதாவது உதவி பண்ணுவான்னு பார்த்தார். கடைசி வரையும் அவன் மறந்து விட்டான் என்று வேதம் சொல்லுகிற, நினையாமல் போனான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் கர்த்தர் இரக்கம் பாராட்டினார், உதவி செய்தார் இல்லையா? தேவன் உதவி செய்ய அவர் நமக்கு ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய தேவன் காத்திருக்கிறார். அவரிடத்துல நீங்கள் போகணும். தாவீது தான் சொல்கிறார், என் கண்மலையின் இடத்துலேருந்து எனக்கு உதவி வரும். கண்மலையை நோக்கி பார்க்கிறேன், உதவி வரும். கண்மலையை நோக்கி நான் பார்க்கிறேன், எனக்கு அங்கிருந்து உதவி வரும் என்றார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், உதவி வரும் என்று சொல்கிறார். அப்போ அவருடைய கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமாட்டியினுடைய கையை நோக்கி இருக்குமா போல, கர்த்தர் இரக்கம் செய்கிற வரையிலும் என் கண்கள் அவரை நோக்கி பார்க்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். இப்போ பாருங்க, நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கணுங்க. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். நமக்கு உதவி செய்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு தேவனாகிய கர்த்தர் அனுப்பினார். நமக்கு உதவி செய்யும்படி தான் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். நம்மை ரட்சிப்பதற்காக. நம்ம வெறும் பாட்டு பாடணும், ஜெபம் பண்ணணும், ஆராதனை பண்ணணுன்றதுக்காக மட்டுமா இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார்? நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆராதனை பண்ணணும், ஜெபம் பண்ணணும், ஒரு கிறிஸ்துவர்களாக இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்றதுக்காகவா இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார்? நமக்கு உதவி செய்யும்படியாக, மரண பயத்திலிருந்து, மரண கட்டிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். அங்கே நான் வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு உதவி செய்யும்படி தான் வந்தார் அப்படின்றத தெளிவாக வாசிக்க முடிகிறது. 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைதனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து எதற்காக கை கொடுக்கிறாரு? ஆபிரகாமுடைய சந்ததிக்காக. ஆபிரகாமுடைய சந்ததிக்காக வந்தேன்னு சொல்றார். அப்போ அவருடைய பிள்ளைகளுக்காக வந்தார். ரட்சிப்பு எதுக்கு கொடுக்கிறார்? உதவி செய்வதற்காக கொடுக்கிறார். எல்லா சூழ்நிலையும் மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, எல்லா சூழ்நிலையும் நமக்கு இந்த உலகத்தில் உதவி பண்ணுறதுக்கு கர்த்தர் இருக்கிறார். அதனால சொல்லப்படுகிற ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் வந்து உன்னை என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கவனிங்க, இன்னைக்கு உதவின்னா மனுஷங்கிட்ட போயிடுறோம். ஏதோ ஒரு மனுஷனை பார்த்துட்டு இருக்கிறோம், அவன் செய்வான், இவன் செய்வாங்க, அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்கன்னு சொல்லி. ஆனால் உதவி செய்யும்படி இந்த உலகத்திற்கு, நமக்கு உதவி செய்யும்படி பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். சிலுவையிலே அவர் நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். அது எப்படி அனுப்பினாராம் பாருங்க. பிள்ளைங்க மாம்சமும் ரத்தமும் உடையவர்களா இருக்க அவரும் அப்படி ஆனார். நம்மெல்லாம் மாம்சமும் ரத்தம் உடையவர்கள். ஏன்னா நமக்கு சோதனை வரும், மாம்சத்தில் பாடு வரும், மாம்சத்தில் நமக்கு பசி இருக்கும், மாம்சத்தில் நமக்கு உபத்திரம் இருக்கும். இதெல்லாம் நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பது தேவனாகிய கர்த்தர் பார்த்துதான் அவருடைய குமாரனை எப்படி அனுப்புறாரு பாருங்க. மாம்சமும் ரத்தம் உடையவராக அனுப்புறாரு. மாம்சமும் ரத்தம் உடையவராக அனுப்புறாரு. அது மட்டும் இல்லை, வேதத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அதில் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களில் நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படி எவ்விதத்திலும் நம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு
உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கும்போது உதவியே செய்ய முடியாத மனுஷங்கிட்ட போயிட்டு உதவி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம உதவியே செய்ய முடியாதவங்ககிட்ட போய் அவனுங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம். சில நேரத்தில் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஆள்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க, எதனா பண்ணுங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஆண்டவர் வெட்கப்படுவார். உதவி செய்ய வல்லவர் அவர் இருக்கிறார். இந்த உலகத்தில் உதவி செய்வதற்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். எல்லாவற்றிலும் உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஏன் அவர் எப்படி உதவி செய்ய வல்லமுள்ளவராக மாறினார் அப்படின்னா, என்ன உதவி மனுஷனுக்கு தேவைன்றதை அவர் பார்த்தார். முதல்ல என்ன பாடு மனுஷனுக்கு வரும்ன்றதை அவர் பார்த்தார். ஆமாம், அவனுக்கு என்ன போராட்டங்கள் இருக்கும்ன்றதை பார்த்தார். அதனால தான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் வந்து மனுஷனாக வந்தார் பாருங்க. இயேசு இந்த உலகத்தில் வந்து மனுஷனாய் கடவுள் அவதரித்தினால அவருக்கு முதல்லயே சோதனை இருந்துச்சு பாருங்க. மனுஷன் சோதிக்கப்படுறான் இந்த உலகத்தில். ஏன்னா இந்த உலகம் மனுஷனுக்கு மிகப்பெரிய சோதனையாக இந்த உலகம் அமைஞ்சிருச்சு. ஆதாம் அப்படி இந்த உலகத்தை கொண்டு வந்துட்டான். ஆதாம் மூலமாக இந்த உலகம் சபிக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குதுன்றதை இயேசு இந்த உலகத்துக்கு வந்த உடனே புரிஞ்சுக்கிட்டாரு. மனுஷனாக வரும்போது அவருக்கு சோதனை வந்துச்சு. எப்போ ஞானஸ்தானம் எடுத்து கரையாறினாரோ, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு அவர் கொண்டு போகப்படுறார் ஆவியானவரால். அவருக்கு எல்லா டெஸ்ட்டும் கொடுக்கப்படுது. அங்கே சோதிக்கப்படுறாரு. அங்கே உதவிக்கு யாரை நாடுறாரு? பிதாவை தான் கூப்பிடுறாரு. பிதாவை தான் சார்ந்து கொண்டார் இயேசு கிறிஸ்து. அப்போ சோதிக்கப்படுறார். அதனால தான் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சோதிக்கப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறவர் சோதனை எப்படி பட்டதுன்றதை பார்த்தார். இப்போ ஒருத்தனுக்கு பசி எடுத்தால் தான் பசியினுடைய கொடுமை என்னன்னு தெரியும். ஒருத்தருக்கு வலி இருந்தால் தான் அந்த வலியினுடைய தாக்கம் எப்படிப்பட்டது, இன்னொருவனுக்கு வலிக்கும் போது அந்த வலி இப்படி தான் இருக்கும் என்பதை உணர முடியும். அதுதான் இங்கே நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால். இந்த உலகத்தில் பாடியா, ரொம்ப பாடியா, ரொம்ப கஷ்டையா. இயேசு உபத்திரம் உங்களுக்கு உண்டுன்னு சொன்னார், சும்மாவா? அவர் உபத்திரத்தை பார்த்து தான் சொல்கிறாரு. உபத்திரத்தை அனுபவிச்சாரு. அவரை காரி துப்புனாங்க. அவருக்கு உதவி செய்ய முடியாத நிறைய பேர் போனாங்க, அவரை விட்டுட்டாங்க இல்லையா? அவரை பற்றி பேசினாங்க. அவரை பிசாசு பிடிச்சவன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு நிந்திக்கப்பட்டு இல்லையா, சிலுவையில் கூட அவர் பிதாவே நோக்கி கூப்பிடுறார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். ஏலி ஏலி சப்தானி ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்கிறார். பிதாவை நோக்கி உதவிக்காக அவர் கேட்கிறார். அவர் நல்லா புரியுது, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அவருக்கும் உதவி தேவைப்பட்டது. இந்த உலகத்தில் மனுஷருடைய உதவி அவர்களுக்கும் தேவையாக இருந்துச்சு. அவர் பிறந்து வளர்ந்த போதே மனுஷருடைய தயவினாலும் கிருபையினாலும் வளர்ந்தார்ன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த உலகத்தில் உதவி செய்ய, எப்படி மனுஷனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொண்டவர் இயேசு. அவனுக்கு என்னென்ன உதவிகள் தேவைப்படும் என்பதை தன் சரீரத்தில் மாம்சத்தில் பார்த்தவர் இயேசு. அதனால அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை தான் நம்ம விசுவாசிக்க வேண்டும். அவரை தான் நம்ம சார்ந்து கொள்ள வேண்டும். அவரையே நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அவர் உதவி செய்ய முடியாது வந்திருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லா சூழ்நிலையும் உதவி செய்யும்படி வந்திருக்கிறார். ஏன்? உங்கள் அவிசுவாசத்தை நீக்கும்படியாக கூட உதவி செய்ய அவரால் முடியும். அவிசுவாசத்தை நீக்கும்படியாக அவர் உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் அவரிடத்துல நம்ம கேட்க வேண்டும். இந்த ஆசா ராஜாவுக்கு தேவனாகிய கர்த்தர் உதவி செய்தார் இல்லையா? தாவீதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் அப்படி சொல்றார் தாவீது. கர்த்தரினால் தேவனால் உதவி பெற்றார் தாவீது. இன்னைக்கு நிறைய மனுஷர்கள் கர்த்தரை அறிந்தும் தேவனால் உதவி பெறாத போன மனுஷர்களை பார்க்க முடியும் வேதத்தில். கடைசியில் சவுல் தேவனால் உதவி பெற முடியாத போயிட்டான். உதவி பெற்ற ஒரு நேரம், ஆனால் உதவி பெற முடியாத கடைசி நேரத்தில் சூழ்நிலை கர்த்தரை சார்ந்து கொள்ள முடியாமல் போயிட்டான். இந்த ஆசா ராஜா கூட பாருங்க, இப்படிப்பட்ட உதவி பெற்றவன் கடைசியில் தேவனை சார்ந்து கொள்ளாமல் போயிட்டான். அவன் வாழ்க்கையை வாசித்து பார்ப்பீங்கன்னா, அந்த 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் நீங்கள் முழுவதும் வாசித்து பாருங்க. ஆசா ராஜா கடைசியில் இவ்வளோ விசுவாசமாக தேவனை சார்ந்து தேவனிடத்தில் உதவி பெற்றுவேன், கடைசியில் மனுஷனை சார்ந்துக்கிட்டான். இந்த உலகத்தில் மனுஷரை சார்ந்து கொண்டு தேவனை விட்டு பின்வாங்கி அழிந்து போனவர்கள் ஏராளம் வேத புத்தகத்தில். நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர் உதவி செய்வார். பயப்படாதீங்க. உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும், உங்களுடைய உதவி எதுவாக இருந்தாலும், உங்களுடைய காரியம் எதுவாக இருந்தாலும், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவரை சார்ந்து இருக்க வேண்டும். அவரையே பற்றி கொள்ள வேண்டும். பாருங்க, ஒரு மனுஷன் பிசாசு பிடிச்ச ஒரு மகனை கொண்டு வரார். கடந்த வாரம் கூட சொன்னேன், இயேசுவண்டை கொண்டு வரார். அந்த மனுஷனுக்கு
ஆண்டவர் உதவி செய்கிறார். அவங்களுடைய பையனுக்கும் உதவி செய்கிறாரு, அவனுக்கும் உதவி செய்கிறாரு. என்ன செய்கிறார் பாருங்கள். அவன் கேட்குறான், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், அதில் நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். 24 வாசிக்கிறேன். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளோ காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதல் கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரும் தள்ளிட்டு, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். உதவி செய்யும், ஏதாகிலும் மனதிறங்கி உதவி செய்யுங்க அப்படின்றான். உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா இருந்தால் செய்யுங்க. எப்படி வரான் பாருங்க, கடவுள்கிட்ட அப்படியே போய் ஆசை. அப்படி இல்லை, உம்மால் செய்ய முடியும், உண்மை சார்ந்து தான் நிற்கிறேன், உம்மால் தான் முடியும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறான். ஆனால் இவன் எப்படி பண்ணுறான் பாருங்க, ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும், ஆகிலும் நான் எதனா முடியுமோன்னு அவர் செய்யுங்க, உதவி செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட ஹெல்ப்புக்காக வந்திருக்கிறேன் ஆண்டவரே, எதனா செய்யணும் செய்யுங்க. என் பையன் இவ்வளோ கஷ்டப்படுறான், என் பையன் இவ்வளோ வேதனைப்படுறான், அது தண்ணியிலும் தீயிலும் தள்ளி அவனை கொல்ல பார்க்குது, எதனா செய்யக்கூடுமானா செய்யுங்க அப்படின்னு கேட்டார். இப்போ ஆண்டவர் பதில் பாருங்கள். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். 24வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்கள். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். முதல்ல எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. என்ன உதவி பண்ணுங்க? எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம், சந்தேகம், உம்மால முடியும்னு என்னால் நம்ப முடியல பாருங்க, உம்மால ஆகும்னு என்னால் நம்ப முடியல, எனக்கு இந்த காரியத்தில் நீங்கள் அற்புதம் செய்வீங்கன்னு நம்ப முடியல, இந்த காரியத்தில் என் பிள்ளைக்கு ஒரு அதிசயம் செய்யுங்கன்னு என்னால் நம்ப முடியல, முழுமையான நம்பிக்கை வைக்க முடியல, முழுமையாக சார்ந்து கொள்ள முடியல, இந்த அவிசுவாசத்தை நீங்கும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்க. அவர் கேட்குறார் பாருங்க. முதல்ல என் பிள்ளைக்கு ஏதாகிலும் செய்யக்கூடுமானா செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு கேட்டவன் இப்போ என்ன கேட்குறேன்னா, எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்போ அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்ய வேண்டும் ஆண்டவர். ஒருவேளை நீங்கள் தேவன் இதை எப்படி செய்வார் என்ற சந்தேகமும் அவிசுவாசமும் உங்களுக்குள்ளே இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் அவிசுவாசத்தை எடுத்து போட்டுருங்க, உம்மால் செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன், உம்மால் செய்ய முடியும்னு நான் விசுவாசிக்கிறேன், உம்மால் செய்ய முடியும்னு நான் 100க்கு 100 நம்புகிறேன், கர்த்தரால் கூடாதது ஒன்றும் இல்லை என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அப்போது என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னானோ, அப்போ தான் அவன் கண்ணீர் வருது பாருங்க. கடவுளை முழுமையாக நம்புவதற்கான அந்த வாய்ப்பு இல்லாமல் அந்த சந்தேகத்திலேயே குழப்பத்திலே இருந்தான். அவனுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சு அவன் அவிசுவாசத்தை நீக்கி அவனுக்குள்ள விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு தேவனை விசுவாசிக்க முடியாமல், ஒரு காரியத்துக்காக தேவனை எதிர்பார்த்து காத்திருக்க முடியாமல், சந்தேகங்கள் அவிசுவாசங்கள் உங்களுக்குள்ளே வந்தால் கூட நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது அவன் கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னானா. அப்படி அழுது தேவ சமூகத்தில் அவன் சொன்னான் பாருங்க, கண்ணீரோடு அலறான். ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னால் முழுமையாக நம்ப முடியல, உம்மால இந்த பிசாசை ஓட்ட முடியும்னு. இந்த அவிசுவாசமாக இருக்குது, சந்தேகமாக இருக்குது, என் அவிசுவாசத்தை எடுத்து போட உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் அவனுக்கு உதவி செஞ்சார் பாருங்க. அவன் விசுவாசித்தான், பிறகுதான் பிசாசு அவனுடைய பிள்ளைக்குள்ளிருந்து வெளியேற ஆரம்பித்தது. கர்த்தர் அதட்டினார். அவனுக்குள்ள விசுவாசத்தை வர வச்சுட்டு, முழு நம்பிக்கை இல்லாமல் தேவன் எதையும் செய்ய விரும்பவில்லை. நீங்கள் ஆண்டவர் மேலே முழுமையான நம்பிக்கை வேணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகை போல சட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் நடந்தாலும் ஓடினாலும் சோர்வடையார்கள், களைப்படையார்கள் சொல்லி பார்க்குறோம். அப்போ கர்த்தருக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளை கர்த்தருக்கு காத்திருக்கணும். நீங்கள் வெறும் ஆராதனை பண்ணுறதுக்காக, வெறும் பாட்டு பாடுறதுக்காக இல்லையா, காலம்பூரா சபையில் கைத்தட்டி கஷ்டத்திலே வாழ்ந்துட்டு போகிறதுக்காக அல்ல, தேவனுடைய உதவியை பெற்று நீங்கள் இந்த பூமியில் ஆசீர்வாதமாய் ஒரு குறைவும் இல்லாமல் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாய் வாழும்படிக்கு தான் தேவன் உங்களுக்கு அழைத்தார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். எவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்குது பாருங்கள். பிள்ளைய மாம்சமும் ரத்தமும் உடையவராக இருக்க அவரும் அப்படி ஆனார் இல்லையா. பிசாசனுடைய கிரியை அழிச்சாராம் பாருங்க. மரண பயத்திலிருந்து விடுவித்தார், பிசாசனுடைய கிரியை அழிச்சாருன்னு சொல்லி எபிரேயரில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால் சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர் தேவ தூதர்களுக்கு உதவியை அவன் இல்லாமல் மனுஷனுக்கு உதவியாக இருக்கிறார். பார்த்துங்க, யாருக்கு உதவி செய்ய. சில நேரத்தில் தேவ தூதனை மனுஷனுக்கு உதவி செய்யும்படி அனுப்பியிருக்கிறார். வேதத்தில் பார்க்குறோம். உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யும்படிக்கு ஒரு மனுஷனை அனுப்புவார், தூதனை அனுப்புவார், தூதனை போல ஒரு மனுஷனை அனுப்புவார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படி அனுப்புவார். கட்டாயம் ஒரு மனுஷன் உங்களை தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியும்.
நீங்கள் மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தரையே சார்ந்து கொள்ளும்போது கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்வார். ஜெபிக்கலாமா? தேவன் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். எல்லா காரியத்திலும் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு தேவை எதுவாக இருந்தாலும், உங்கள் பிள்ளைங்க படிப்பாக இருக்கலாம், உங்கள் வீட்டு காரியமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், ஏன் சபைக்கு இடம் வாங்குகிற காரியமாக இருக்கலாம், இல்லை ஊழிய காரியமாக இருக்கலாம், ஏதோ ஒரு தேவைகள் ஓடு கூட இன்றைக்கு நின்று கொண்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உதவி செய்ய உங்களுக்கு வல்லமையுள்ளவனாக இருக்கிறேன், உதவி செய்ய வல்லமுள்ளவராக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உதவி செய்ய கர்த்தர் உங்கள் அருகாமையில் நிற்கிறார். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அவரை சார்ந்து கொண்டு அவர் பாதத்தில் ஜெபியுங்கள். கர்த்தருடைய அற்புதத்தை உங்கள் கண்கள் காணும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்களுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நஸ்ரனாகி இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு உதவி உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு ஒரு மனுஷனுக்கு கட்டளையிடுவீராக. ஆமாண்டவர், என்னை பராமரிக்கும்படிக்கு ஒரு மனுஷனுக்கு கட்டளையிட்டீராப்பா. எலியாவை பராமரிக்கும்படிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், சாரிபாத்து விதவிக்கு கட்டளையிட்டு இருந்தீர் ஆண்டவரே. ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷனை உதவி செய்யும்படிக்கு பராமரிக்கும்படிக்கு கட்டளையிடுகிற சர்வ வல்லமுள்ள கர்த்தர் அற்புதம் செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கே, காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.